எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமிக்கு ட்ரம்ப் அளித்த முக்கிய பொறுப்பு பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய நிர்வாகத்திற்கு ஏற்ப நிர்வாகிகளை நியமனம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த வகையில அவருடைய வெற்றிக்கு உறுதுணையா இருந்த டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியான எலன் மஸ்க் அவர்களையும் அமெரிக்க வாழ் இந்திய வம்சாவளியை சார்ந்த விவேக் ராமசாமி ஆகியோரை அந்த நாட்டினுடைய செயல்துறை துறையின் தலைவராக பொறுப்பேற்குமாறு ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்பொழுதைய துணை அதிபராக இருக்கும் கமலா ஹாரிஸ் அவர்கள் போட்டியிட்டாங்க. இவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் அவர்கள் போட்டியிட்டு அவர் தான் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்காரு. இந்த நிலையில அமெரிக்க அதிபர் தேர்தல் கடந்த நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற்றுச்சு. இந்த தேர்தலில் ட்ரம்ப் அவர்கள் கமலா ஹாரிஸை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காரு. இதையொட்டி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வருகின்ற 2025 ஜனவரி 20ஆம் தேதி அன்று அதிபராக பொறுப்பேற்க இருக்காரு. இதற்கிடையில தான் ட்ரம்ப் அவர்கள் தனது தலைமையிலான அரசின் நிர்வாகத்தில் புதிய நபர்களை தற்பொழுது இணைத்துக் கொண்டிருக்கிறாரு. அந்த வகையில ட்ரம்ப் அவர்கள் அவருடைய வெற்றிக்கு உறுதுணையா இருந்த விவேக் ராமசாமி மற்றும் எலன் மஸ்க் அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்குமாறு உத்தரவிட்டிருக்காரு. எலன் மஸ்கும் விவேக் ராமசாமியும் அந்நாட்டினுடைய செயல்திறன் துறையை வழிநடத்துவார்கள் அப்படிங்கிற மாதிரியும் ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. எலன் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகிய இரண்டு பேருமே இந்த அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் அவர்களுக்கு பெரும் பேருதவியை கொடுத்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, எலன் மஸ்க் அவர்கள் இந்த தேர்தலின் பொழுது ட்ரம்ப் அவர்களுக்கு நிதியுதவி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம விவேக் ராமசாமி அவர்கள் இந்த தேர்தலுடைய பிரச்சாரத்துல பேருதவியா ட்ரம்ப் அவர்களுக்கு அமைஞ்சிருக்காரு. இந்த நிலையின் அடிப்படையில தான் இந்த இருவருக்குமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த முக்கிய பொறுப்புகளை வழங்கி இருக்காரு.